பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவரன் போர்டு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த சிரோகி சோஜித் ஆடுகள் அதை நேரில் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். போகிறப்பே பார்த்திங்கன்னா அங்கே வரவேற்ப கூஸ்வாத் இருந்தது. அதோடு பார்த்திங்கன்னா ஹவுண்டில் வந்து ஒரு 3 ஃபீமேல் டாக்ஸ் இருந்தது. அது தவிர பார்த்திங்கன்னா மணிலா வாத்துகள் இருந்ததுங்க. அதை பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா நம்ம கூஸ்வாத் இருந்ததுங்க. நம்ம என்ன தான் நாய் வந்து படுத்துட்டு வாழாடிக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து நம்ம கூஸ்வாத்தோட அவேர்னஸ் வந்து எதுவுமே கிடையாதுங்க. நான் உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்ன ஒரு அக்ரெசிவாக வந்து சவுண்டு பயங்கரம் போட ஆரம்பிச்சிருச்சு. நான் சவுண்டை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதனால கேட்காதுங்க. போனதையும் பயங்கர சவுண்டுங்க. உள்ளே போகிறப்போ வந்து நல்ல காவலுக்கு வந்து என்னை கேட்டால் நாய் நாயை காட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூஸ்வாத் வந்து நல்ல காவலுக்கு நல்லா இருக்குங்க. ஒருத்தருக்கு வர அளவுக்கு வந்தது. அது அவர் பார்த்தீங்கன்னா மணிலா வாத்து வச்சுருந்தாருங்க. இந்த ஹவுண்டு பாருங்கள், நல்ல குவாலிட்டிங்க, பக்கா குவாலிட்டியில் 3 ஃபீமேல் வச்சுருக்காரு. 3ல் வந்து 1 2 வேணாலும் சேல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாருங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனோம். ஃபார்ம் செட்டப்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தார். சிம்பிளாக அதிகப்படியாக வந்து செட்டுக்கு செலவு பண்ணாத ப்ரீடுக்கு செலவு பண்ணியிருந்தார். பாருங்கள், பரன்லாம் வந்து சிம்பிளாக போட்டிருந்தார். நல்லா கிட்டிங்க, நல்ல குவாலிட்டி நல்லா இருந்தது. செக் பண்ணி பார்த்தோம். எனக்கு வந்து ரொம்ப செட்டப் பிடிச்சிருந்ததுங்க. பார்த்திங்கன்னா சைலேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சைலேஜ் பார்த்திங்கன்னா வந்தை சாப்பிட்றக்காக சைலேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து தண்ணி காட்டுறதுக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. இது வந்து நைட் நேரம் நாய் அடைக்கிற காட்டு இருக்குதுங்க, நாய்க்குட்டி அடைக்கிற காட்டு இருக்குது, அது வச்சுருந்தாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா மினரல் மிக்ஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கு செப்பரேட்டாக கட்டி வச்சுருந்தாருங்க. நல்லா பார்க்கலாம் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ஆடுகளுக்கு வந்து தனித்தனியாக வந்து கட்டுறதுக்கு வந்து அந்த கம்பி அடிச்சிருக்காங்க. அதோடு வந்து தரம்பு ஒரு பறன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பரம்பு ஒரு 4க்கு ஒரு 6ங்கிறாப்பில் அந்த சைஸில் பறன் அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்று கட்டுறதுக்கு வந்து நடுவாண்டு கம்பி இருக்குது. ஒவ்வொரு ஆடோட செட்டப் வந்து ஒவ்வொரு இதில் தனியாக படுத்துக்கிற மாதிரி. கீழே வந்து என்ன தான் கதன்னு இருந்தாலும் இது மேலே படுக்கிறப்ப ஆடுகளுக்கு வந்து நோய் அதிகமாக வராதுங்க. ரிசல்ட் நல்லா கேட்கும். இதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணி உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நான் அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், எல்லாத்துக்குமே தனியாக வந்து மினரல் மிக்ஸ் தனியாக கட்டி வச்சுருக்காருங்க. தாதுப்பு கட்டிகள் வந்து குட்டிகளுக்கு வந்து நல்லா பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறை வந்து நீக்கி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற உதவுங்க. இது தவிர அவர் ஃபார்மில் பசுந்தீவனம் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா வேப்பந்தலைங்க, அதோட வந்து ஆத்தி மரம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஆத்தித்தலை, அதை போட்டிருந்தாருங்க. எல்லாரோட ஃபார்ம்லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் போன வரைக்கும் வேலி மசாலு பட்டுப்பூச்சி தலை தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக போட்டிருந்தாங்க. இவர் ஃபார்மில் தான் வந்து நார்மலாக அதை போட்டிருந்தாங்க. என்னை கேட்டால் வந்து இதே வந்து நல்ல சூப்பரான ஃபீடு தாங்க. நம்ம அதிகப்படியாக வந்து தீவனம் வந்து உற்பத்தி செஞ்சு வரதோட இருக்கிற தீவனத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதை அழிக்கிறத காட்டினா இதை வந்து வளர்த்து நம்ம ஆடு இருக்கிறத கொடுத்தாலும் வந்து ஆடு நல்லா சாப்பிடுங்க. அவர் ஃபார்மில் இருந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தது சூப்பர் நேப்பியர் போட்டிருந்தாரு, ரெட் சூப்பர் நேப்பியர் போட்டிருந்தாருங்க. அதில் வந்து இப்போ பில்லு அதிகமாகிடுச்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர் ஃபார்மில் வந்து கிளிமூக்கு குஞ்சுகள் வச்சுருந்தாருங்க, கோழி குஞ்சுகள் வச்சுருந்தாரு. ரொம்ப காஸ்ட்லிங்க. இது ஆக்சுவலாக இது நான் இவ்வளோ காஸ்ட்டு வந்து நான் வாங்க மாட்டேன். நான் பார்த்துங்க அவர் வச்சுருந்தாரு நான் போஸ்ட் போடுறேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கேளுங்க, நான் வேணால் உங்களுக்கு வாங்கி தரேன். குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டிங்க. இது ஆல்ரெடி நான் கிளிமூக்கை பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க. தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இது நான் அது யாருக்கு வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். பாருங்கள், நல்ல டாப் குவாலிட்டி வச்சுருந்தாருங்க. நான் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு நல்ல பேரட் நோஸில் இருக்குங்க, பக்கா குவாலிட்டியில் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே இது 4மே பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியில் இப்போ தான் எடுத்து பரவாயில்ல கொடுக்குறதுக்கு வச்சுருக்கிறேன். வாங்கி தான் வச்சுக்கிறேன், வேணா சொல்லுங்கள் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாருங்க. இதை வந்து இதோட ப்ரைஸ் வந்து நான் இன்டிமேட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். அது தவிர நம்ம நண்பரோட கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு தாரேங்க, நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்டயே போய் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வித் நல்ல பக்கா குவாலிட்டிங்க. ரேட் வந்து ரொம்ப ஹை தாங்க. இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மதர் பீட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. இந்த ஃபீமேல் வந்து வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அதோட நோஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பாட்டு வந்துருந்தோம். சிக்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kg சிக்ஸ் இருக்குங்க, ஃபீமேலில் இருந்தது. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அடுத்த நம்ம ஆட்டை பார்க்கலாங்க. ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஜமுனாபரி பார்க்கலாங்க. நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட ஜமுனாபரி வேணும்ன்ட்டு கேட்டிருந்தீங்க. ஜமுனாபரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பஞ்ச் ஃபேஸுங்க. இதுவும் சொல்லி பார்த்திங்கன்னா கிளிமூக்கு அந்த ஸ்டேஜில் தான் வரும். காதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குங்க. குட்டிக்கும் பாருங்கள் நல்லா காது லென்த் இருக்குது. ஒரு குட்டி போட்டிருக்குங்க, 2 பல், பியூர் ஒயிட்டு.
காதில் வந்து லைட் பேட்சுங்க. ஆடு பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்சி ப்ரீடுங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா இது நான் அதான் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா மீட் ரேட்டு அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கணுங்க. இதெல்லாம் வந்து ஹை ரேட்டு தாங்க. இதை விருப்பம் இருக்கிற கேளுங்க, நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேட் அதிகம் தாங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து நான் தனியாக உங்களுக்கு வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆட்டை பற்றி எந்த விதமான நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆட்டுக்கு வந்து லைட்டாக ஆட்டுக்கு இல்லைங்க, குட்டிக்கு லைட்டாக டிசென்ட்ரி ஆயிருந்தது. காரணம்னு கேட்டிங்கன்னா பால் அதிகப்படியாக குடிச்சிருந்தாங்க. ஒரு குட்டி இருக்கிறனால பால் அதிகமாக குடிச்சிட்டு டிசென்ட்ரி ஆயிருந்ததுங்க. இது நேற்று நான் போஸ்ட் போட்டேன் பார்த்தீங்களா, சிரோகி. நல்ல டாப் குவாலிட்டியான ஃபீமேலுங்க. ஃபீமேல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க. ஏன்னா எனக்கு வந்து நேற்று வீடியோ மூலியமாக தான் காமிச்சிருந்தாங்க. நிறையா நண்பர்கள் வந்து என்கிட்ட என்னங்கிறாங்கன்னா, ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டி எடுங்க அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் ஃபோட்டோ வந்து நண்பர்கள் அனுப்புனதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் போடுறதுனால அது வாரத்தை நான் போட முடியுங்க. தனியாக வந்து அது பிக்சல் மாற்ற முடியாது. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குங்க. பல்லு போடலைங்க. ஒரு 3.5 மாதம் இணை இருக்குங்க. அடுத்த வந்து சோஜத்தில் வந்து ஒரு ஆடு போட்டிருந்தோம் பார்த்திங்களா நேற்று, மடி அதிகமாக இருந்து குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குதுன்ட்டு. இந்த ஆடு வந்து லைட்டாக நேற்று சன்றமாக இருந்ததுங்க. சரி, எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறது வந்து தெளிவாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம நேர்லேயே போனோங்க. நம்மளுக்கும் அந்த இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா எபோவ் 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து போனோம். ஆடு வந்து தெளிவாக இருக்குங்க. ஆடில் வந்து எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் இளைச்சிருக்குங்க. ஆடு வந்து கொஞ்சம் இழப்புங்க. நாம் எதிர்பார்க்குறதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா 40 to 45 கிலோ வருங்க. ஆடு நல்லா மடிக்கட்டுங்க. 6 பல்லுங்க. அடுத்த நாம் பார்க்குறது இன்னொரு ஃபீமேல் கிட்ட நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, 3.5 மாதம் இணைன்ட்டு, அதை பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா குட்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. கொஞ்சம் அமர்ந்த மாதிரியே ஆடுங்க, பார்த்திங்கன்னாவே தெரியும். இது வந்து இந்த பல்லு போடலிங்க. 3 மாதம் இணை இருக்குங்க. கன்ஃபார்ம் இருக்குது. ஆடு வந்து நல்லா இருக்குங்க, தெளிவாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னும் பல்லு போடலிங்க. வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லை, தெளிவாக இருக்குது. இன்னும் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து குட்டி போட்டுருங்க. ஆடை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மிக்சிங் எல்லாம் இல்லைங்க. அவர் ஃபார்மில் போய் நான் ஆடு கிடாய் எல்லாம் தாயாடு எல்லாமே பார்த்தேங்க. எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஏர்லியராக பயிராக இருக்குதுங்க. ஒரு 7 மாதத்துலேயே சனி ஆயிடுச்சாட்டு இருக்குது. இப்போ ஒரு 10 to 11 மாதம் இருக்குங்க. அடுத்த நான் பார்க்குறது இன்னொரு ஃபீமேல் கிட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல லென்த்துங்க. இருக்கிறதுலே அந்த குட்டியோட பார்த்திங்கன்னா இதுதான் லென்த் அதிகங்க. ஆடு குட்டி தெளிவாக இருக்குது. இன்னும் பயிராகலிங்க. இன்னும் பல்லு போடலை. ஒரு 5 to 5.5 மாதம் இருக்குங்க. முடி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம நண்பரோட ஃபார்மில் அனைத்துக்குமே கொஞ்சம் முடி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனோட லைனேஜில் வர மேலுக்கு அந்த மாதிரி முடி இருந்திருக்கலாம். குட்டி நல்லா இருக்குங்க. எந்த விதமான குறை சொல்கிறதுல பஞ்ச் ஃபேஸ் இருக்குங்க. கொம்பு இருக்குது. குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குதுங்க. நார்மலாக எல்லா குட்டிகளோட பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது. அடுத்த நாம் பார்க்குறது மேல் பற்றி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பல்லு போடலிங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 கிலோக்குள்ளே வருங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டி கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்குதுங்க. வேறையெல்லாம் எதுவும் இல்லை. கடை வந்து இது ஒரு நார்மலாக ஒரு 100 கிலோ 120 கிலோ சைஸ் வரக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. இன்னும் பல்லு போடலிங்க. குட்டி நல்லா தெளிவாக இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் வெயிட் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நாம் சிறுசுன்னு நினைக்கிறோம், ஆனால் வெயிட் வந்து 45க்கு மேலே தான் வருங்க. 40 to 45 வந்து தாராளமாக வரும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பார்த்துக்கலாம். ஃபேஸ் பார்த்திங்கன்னா பஞ்ச் ஃபேஸ் இருக்குதுங்க. மொட்டையில் இருக்குது. ப்ரீடிங்க்கு வளர்த்துறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தரமாக வருங்க. கிடாய் பொறுத்த வரைக்கும் நல்லா டாப் கிளாஸாக வரும். அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா நான் வாங்கினதை பொறுத்த வரைக்கும் இந்த கிடாய் வந்து நல்லா இருக்குங்க. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த டைம் மழை காலங்கிறதுனால கொஞ்சம் பெருமுடி அதிகமாக தான் இருக்குதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. வேறு தலை சுற்றுற கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லை, தெளிவாக இருக்குது. அடுத்த நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட்டுங்க. ஃபீமேல் கிட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபீமேல் ஆடுங்க. இது பார்த்திங்கன்னா தலையத்தில் வந்து ஒரு 2 குட்டி போட்டுங்களாமா. 2 குட்டி போட்டு இறந்துருச்சு. இது எடுத்தப்போ பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 20 சம்திங்கில் எடுத்தாருங்க. எனக்கு தெரியுங்க. ஏன்னா நாங்கள் எடுத்த டைமில் இவர் எடுத்திருந்தார். அந்த டைமில் வந்து இவருக்கு பிபிஆர் அஃபெக்ட் ஆகிருக்கு. அஃபெக்ட் ஆனப்போ இது 2 குட்டி போட்டு குட்டி இறந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆடு வந்து தேறி இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜில் வந்திருக்கு. குட்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதம் இணைங்க, கன்ஃபார்ம் இணைன்னு நண்பர் சொன்னாருங்க. ஆடு பார்த்திங்கன்னா பார்க்குற நல்லா ஃபேன்சி அழகாக இருக்குதுங்க. நல்லா நெளிமுதுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த குட்டி ஒன்று தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழைச்சிருக்குதுங்க. அப்புறம் எல்லா ஆடுமே நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குது. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸில் பண்ணித்தார் அப்படின்னாருங்க. இது எடுத்தப்போ பார்த்திங்கன்னா 22 சம்திங் வந்ததுங்க ரேட்டு. இப்போ வந்து அவ்வளோ ரேட்டெல்லாம் இல்லைங்க. ரேட் கம்மி பண்ணித்தார் அப்படின்னாரு. விருப்பம் இருக்கிற நண்பர்களும் எனக்கு கால் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.